உடும்பின் வாளே லிங்கமான அதிசய கோவில். பல நோய்களை குணமாக்கும் அபிஷேக தீர்த்தம். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல திருமாகரல் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் திருமாகரலீஸ்வரர் சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் திருமாகரல் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் திருமாகரலீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். உற்சவரின் பெயர் சோமகந்தர் நடராஜர், அம்மனின் பெயர் திரிபுவன நாயகி. தலவிருசமாக எலுமிச்சை மரம் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தை பற்றி 11 பதிகம் பாடியுள்ளார். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 7வது தலமாகும். அதே போல் சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 239வது தேவார தலமாகும். இத்தல இறைவனுக்கு அடைக்கலம் காத்தநாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர், பராத்த தழும்பர், புற்றிடம் கொண்டார், நிலையிட்ட நாதர், மங்களங்காத்தவர், பரிந்து காத்தவர், அகத்தீஸ்வரர் ஆகிய பெயர்களும் உண்டு. இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். மூலரின் விமானம் கஜபிருஷ்ட அமைப்பில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடந்தது. இந்திரன் முருகனுக்கு திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தான். வெள்ளை யானையில் அமர செய்து அக்காட்சியை கண்ணார கண்டு மகிழ்ந்தான். மகாவிஷ்ணுவும் இக்காட்சியை காண விரும்ப முருகன் இத்தலத்தில் வெள்ளை யானை மீது அமர்ந்து காட்சி தந்தார். இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டது. முன்னொரு காலத்தில் பிரம்மா இத்தலத்தில் சிவபூஜை செய்துவிட்டு சத்தியலோகம் செல்லும் போது ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட்டார். அப்பலாமரம் நாள்தோறும் கனி கொடுத்து வந்தது. ராஜேந்திர சோழ மன்னன் இந்த அதிசய பலாமரத்தை கண்டு வியந்து அந்த ஊரில் இருந்து தினமும் ஒருவர் தலை சுமையாக இந்த பழத்தை எடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டான். நடராஜருக்கு இப்பழத்தை மதிய வேளையில் நைவேத்தியம் செய்து அதை மன்னருக்கு கொடுப்பது வழக்கம். ஒருமுறை ஒரு சிறுவனின் முறை வந்தது. இந்த மரத்தில் இருந்து தினமும் பழம் பறித்து போக மக்களை ஏவும் மன்னன் வேலைக்காரர்களை இதற்கென்ன நியமித்திருக்கலாமே என எண்ணி அவன் ஒரு தந்திரம் செய்தான். அந்த ஊர் மக்களிடம், நான் சிறுவன், பழத்தை சுமக்க சிரமப்படுவேன், நீங்கள் எல்லாரும் போய் இந்த பழத்தை கொடுத்து வாருங்கள், நான் இங்கிருந்து உங்கள் வீடுகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூற அனைவரும் சிதம்பரம் சென்று விட்டனர். இந்த மரம் இருந்தால் தானே பிரச்சனை வரும், இதை அழைத்து விட்டால் நம் ஊர் மக்கள் தினமும் பழத்தை எடுத்து செல்லும், தொல்லை இருக்காதே என கருதியவன் அந்த மரத்தை எரித்து விட்டான். ஊர் திரும்பிய மக்களிடம் பலாமரத்தில் தானாக தீப்பிடித்து சாம்பலாகி விட்டதாக தெரிவித்தான். ஊராரும் நம்பிவிட்டனர். மறுநாள் பலாப்பழம் சிதம்பரம் செல்லவில்லை. அந்த சிறுவனை அழைத்து மன்னர் விசாரித்தார். அப்போது அவன், பலாப்பழத்தை சிதம்பரம் கொண்டு வருவதற்கு தாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை, எனவே தான் மரத்தை எரித்தேன் என்றான். அதற்கு மன்னன், தகுந்த வசதி வேண்டும் என நீ இதை என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்து கொடுத்திருப்பேன். இதை நீ செய்யாததால் உனது கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றார். காவலர்கள் சிறுவனை அழைத்து சென்ற பொழுது மன்னனும் உடன் சென்றான். ஊர் எல்லையில் அவனை விட்டுவிட்டு திரும்பிய பொழுது ஒரு இடத்தில் பொன்னிற உடம்பு தென்பட்டது. அதை பிடிக்க காவலாளிகள் சென்ற பொழுது அது ஒரு புற்றுக்குள் சென்று மறைந்தது. காவலாளிகள் அந்த புற்றை கலைத்த பொழுது உடும்பின் வாளில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அப்பொழுது அசரீரி தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியது தவறு என்று குரல் ஒலித்தது. மன்னன் மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்த மன்னனிடம் மீண்டும் அசரீரி தோன்றி சிவபெருமானே உடும்பாக வந்ததாகவும் அவ்விடத்தில் ஒரு சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட்டார். மன்னனும் அதன்படியே செய்தான். இன்றும் கூட உடும்பின் வாள் அளவிலான லிங்கம் தான் மூலஸ்தானத்தில் உள்ளது. அதனால்தான் இங்குள்ள சிவபெருமானுக்கு உடும்பீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. முருகப்பெருமான் சூரபத்மன் முதலிய அர்க்கர்களை அழிக்க போர் செய்த பொழுது தப்பி பிழைத்த மாகரகன் என்ற அசுரன் சிவபூஜை செய்து வந்தான். அவனை தலம் வந்த பொழுது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாகரன் என பெயர் சூட்டினான். இப்பெயர் மருவி மாகரலீஸ்வரர் என்று மாறியது. இத்தலத்தில் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு முறிவு, கண் பார்வை குறைவு, பக்கவாதம் ஆகிய நோய்களில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் கிரகதோஷம் விலகவும் இந்த ஆலயத்தில் பூஜை செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அங்க பிரதர்சனம் செய்கிறார்கள். அழகிய சுதை சிற்பங்களோடு 5 நிலை ராஜகோபுரமும் 2 பிரகாரமும் இந்த ஆலயம் கொண்டுள்ளது. பிரகாரத்தில் கணபதி, ஆறுமுகன், 63 நடராஜர், பைரவர், நவகிரக சன்னதிகள் உள்ளது. விமானத்தில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை காணலாம். மற்றும் யானை மீது காட்சியளிக்கும் ஸ்ரீ கஜரூட முருகர் சிலையை இங்கு காண முடியும். இங்கு உள்ள பைரவர் அர்த்தநாரி பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய குளமும் அமைந்துள்ளது. பல நோய்களை தீர்க்கும் இந்த பாடல் பெற்ற சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை
ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.